வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஹோம்மேட் பேல்பூரி. பேல்பூரி தேவையான பொருட்கள் பொரிய முதல்ல எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடிமேட்லேயே கிடைக்கிறதுனால க்ரீன் சட்னி, அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸு, ஸ்கெட்சப்பு, அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, சால்ட்டு, ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ஸ்கெட்சப், டொமேட்டோ ஸ்கெட்சப். முதல்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஆனியன் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சமாக, ஒரே ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு போடணும். மாதிரி கம்ப்ளீட்டாக முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாமே ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, ஸ்கெட்சப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு க்ரீன் சட்னி, இந்த மதர்ஸ் தனியா புதினா சட்னி போட்டு கலந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போடணும். கொஞ்சமாக சால்ட்டு போடணும். சால்ட்டை போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு கலந்துட்டா ரெடி. ஹோம்மேட் பேல்பூரி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.